சிறந்த பூ எது? ஒரு சமயம் விஜயநகரத்திற்கு புலவர் ஒருவர் வந்தார். அவர் சகல சாஸ்திரங்களையும் கற்றவர். மேலும் தம்மை போல் புலமை பெற்றவர் யாரும் இந்த உலகில் இருக்க முடியாது என்ற ஆணவம் கொண்டவர். விஜயநகர அவையில் தன் திறமையை வெளிப்படுத்த ஒரு வினாவையும் எழுப்பினார். அவையோரை பார்த்து, என் மனதில் ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அக்கேள்விக்கான சரியான பதிலை இங்குள்ளவர்களால் கூற முடியுமா என வினா எழுப்பினார். மன்னர், அது என்ன கேள்வி என கேட்டார். புலவர், உலகில் சிறந்த பூ எது? இந்த கேள்விக்கு சரியான பதில் கூறும் நபரை என்னை விட அறிவில் சிறந்தவர் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். உடனே அரசபையில் உள்ள அனைவரும் தங்களது பதில்களை கூற ஆரம்பித்தனர். அமைச்சர் ரோஜாதான் என்றார். ராஜகுரு மல்லிகைதான் என்றார். இன்னும் சிலர் சாமந்தி பூ என்றனர். மீதியுள்ளவர்கள் அல்லிப்பூ என்று கூறினர். அவர்கள் அனைவரும் கூறியதை கேட்ட புலவர், நீங்கள் கூறியவை சரியான பதில் அல்ல என்று கூறிவிட்டு மன்னரிடம், தங்கள் அவையில் சிறந்தவர்கள் இல்லையா என்று கேட்டார். கிருஷ்ணதேவராயர் அமைதியாக இருந்த தெனாலிராமனை பார்த்தார். உடனே தெனாலிராமனும், உலகில் சிறந்த பூ பருத்திப்பூ என பதில் கூறினார். அது எப்படி பருத்திப்பூ சிறந்த பூவாகும் என்று புலவர் கேட்க, அதற்கு தெனாலிராமன், புலவரே, நாம் அன்றாடம் உடுத்தும் உடை பருத்திப்பூவில்தான் தயாராகிறது. நமது மானம் காக்க உதவும் பருத்திப்பூவே சிறந்தது என்றார். இதை கேட்ட புலவர் தன் தோல்வியையும் ஆணவத்தையும் எண்ணி தலைகுனிந்தார். மன்னர் மகிழ்ச்சியடைந்து தெனாலியை கட்டி அணைத்துக் கொண்டார். அதோடு மட்டுமில்லாமல் 100 பொற்காசுகளை பரிசாகவும் அளித்தார்.